வணக்கம். நம்ம இந்த கார் அகாடமியில் பைத்தான் ப்ரோக்ராமிங் பிளேலிஸ்ட் சீரீஸில் கண்டினியூஸாக பைத்தான் ப்ரோக்ராமிங் கற்றுட்ருக்கோம். ஏஐ நோக்கி ஒரு பயணத்தில் பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது அடித்தளம். ஸோ பைத்தான் ப்ரோக்ராமிங் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த ஃபீல்டெல்லாம் இறங்க முடியும். நம்ம இது வரைக்கும் பேசிக்ஸ் கற்றுக்கிட்டே வரோம். பைத்தானில் என்னென்ன பேசிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஹலோ வேர்ல்டு, அதாவது பிள்ளையார் சொல்லி ப்ரோக்ராமிங்கில். அதுக்கப்புறம் நம்ம வேரியபிள்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறது, ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு வந்தோம். அதே மாதிரி நம்ம இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங்காக எந்த ஒரு டூலுமே இன்ஸ்டால் பண்ணுறதில்ல, எல்லாமே ப்ரௌசர்லேயே பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு இன்டர்நெட் மட்டும்தான் தேவை. அதே இதில் ஆன்லைன் பைத்தான் கம்பைலர் அப்படின்னு போட்டோம்னா இந்த OneCompiler.com அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ப்ரோக்ராம் இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணலாம். இந்த இடத்துல ப்ரோக்ராமுக்கு இன்புட், இந்த இடத்துல ப்ரோக்ராமுக்கு அவுட்புட் வரும். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இன்றைக்கி கண்டிஷனல்ஸ், அதுக்கப்புறம் மெயினாக கண்டிஷனல்ஸ் தான். என்னென்ன மாதிரி கண்டிஷனல்ஸ் இருக்குது, அதாவது நம்ம போன ப்ரோக்ராமில் என்ன பார்த்தோம்னா ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறது பார்த்தோம். இன்றைக்கி வேரியபிள்ஸில் எப்படி கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்புறம் கண்டிஷனல்ஸில் நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் ஈவனாக இருந்தால் என்ன பண்ணுறது, ஆடாக இருந்தால் என்ன பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எக்ஸாம்பிள் நம்பர் ஆட் ஆர் ஈவன், ஸோ இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப சிம்பிளான ஒரு இது என்னென்னா, நம்பர் 1 ஒரு 105ன்னு வச்சுக்குவோம். நம்பர் 2 இது ஒரு 40ன்னு வச்சுக்குவோம். இப்போ நம்ம இந்த நம்பரை டிவைட் பண்ணுறோம். ஸோ டிவைட் இஸ் ஈக்குவல் டு num1 டிவைடட் பை num2. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு div is equal to அப்படின்னு சொல்லி div பிரிண்ட் பண்ணுறோம். இது என்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம் முதல். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு அவுட்புட் வரும். div equal 2.625 அப்படின்னு வருது. அது கரெக்டு. 105 டிவைடட் பை 40 அப்படின்னு பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா 2.625. இப்போ நம்மளுக்கு இந்த டெசிமல் பிளேஸுக்கு அப்புறம் உள்ள நம்பர்ஸ் எல்லாமே தேவையில்லை அப்படின்னு நினச்சோன்னா ரெண்டு வழியில் பண்ணலாம். ஒன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் int of div அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது என்ன வரும்னா உங்களுக்கு வெறும் 2 மட்டும் வரும். இல்லை உங்களுக்கு இந்த ஆப்ரேஷனே அந்த 2 தான் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, div2 is equal to num1 டபுள் ஸ்லாஷ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள், div print div2 is equal to div2. இந்த மாதிரி லைவாக நம்ம ப்ரோக்ராம் டைப் பண்ணி கற்றுக்கும் போது உங்களுக்கே தெரியும். நீங்களே கற்றுக்கலாம். எப்படின்னா, ஓகே இந்த லைன் டைப் பண்ணும்போது தான் நம்மளுக்கு இந்த மாதிரி அவுட்புட் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப கிளியராக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா div2 is equal to 2 அப்படின்னு சொல்லி வருது. இந்த இடத்துல num1 டிவைடட் பை num2, இது div அப்படின்னு ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதில் 2.625 இருக்குது. அதே num1 டபுள் ஸ்லாஷ் num2 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இது வெறும் 2 மட்டும்தான் வருது. இப்போது நம்மளுக்கு நல்லா தெரியும், 105 40ஆல் டிவைட் பண்ணோன்னா 2, அது போக சம் ரிமைண்டர் இருக்குது. அந்த ரிமைண்டர் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ num1 mod num2, இதுக்கு பேர் மாடுலோ ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ் மாடுலோ ஆப்ரேட்டர், இதுக்கு பேர் மாடுலோ ஆப்ரேட்டர். இப்போ print ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு rem. இப்போ என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ 105 40ஆல் நம்ம வகுத்தோம், டிவைட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு மிச்சம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 போக 25 இருக்கும். ஸோ அந்த 25 தான் உங்களுக்கு இங்கே பிரிண்ட் ஆகுது, ரிமைண்டர் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போது இதை நான் ஏன் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா, இதிலேருந்து நம்ம அடுத்தடுத்த இதுக்கு போகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த 2 நம்பர் இருக்குது, இந்த 2 நம்பருமே சேமா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, print ஓகே num1 ரெண்டுமே சேமா அப்படின்னு பார்க்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, num1 ஈக்குவல் டு டபுள் ஈக்குவல் கொடுக்கணும். கொடுத்தோன்னா என்ன வருதுன்னு பாருங்கள், num1 ஈக்குவல் டு num2 இஸ் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி வருது. ஓகே, ஏன்னா இது ரெண்டுமே சேம் நம்பர் கிடையாது, அதனால் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி வருது. இப்போ இதுவே நம்ம இப்படி போடுவோம், num1 not equal to num2 is num1 not equal to num2 அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா
num1 நாட் ஈக்குவல் டு num2 இஸ் ட்ரூன்னு சொல்லுது. ஏன்னா num1 வந்து 105 105, num2 வந்து 40 40. ஸோ இது ரெண்டுமே நாட் ஈக்குவல் டு தான். அப்போ நாட் ஈக்குவல் டுவான்னு கேட்கும்போது நமக்கு வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லுவோம்னா கண்டிஷனல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆர் இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா பூலியன் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா பூலியனில் வந்து ரெண்டு வேல்யூ தான் இருக்கும். ஒன்று ட்ரூ இருக்கும், இல்லைனா ஃபால்ஸ் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆகுது, இந்த இடத்துல ட்ரூ அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. அதே மாதிரி நீங்கள் நம்ம ஏற்கனவே அந்த டைப் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ டைப் யூஸ் பண்ணும்போது என்ன வந்ததுன்னா, இப்போது இந்த இடத்துல பண்ணுவோம் val இஸ் ஈக்குவல் டு num1 இஸ் ஈக்குவல் டு num2 print val இஸ் ஈக்குவல் டு val அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்படி கொடுத்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் val ஈக்குவல் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஓகே, இதுவே print type of val அப்படின்னு சொல்லி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. type of val is equal to type of val. இதை ரன் பண்ணோன்னா இங்கே வருங்க, இதோட டைப் என்னன்னு வருதுன்னு பாருங்கள். இதோட டைப் வந்து பூல் அப்படின்னு சொல்லி வருது. ஏன்னா இதோட கண்டிஷனல் எப்பயுமே வந்து ஒரு பூலியன் தான் வேல்யூ வரும் ரிட்டன். ஸோ ஒரு கண்டிஷனல் எக்ஸ்ப்ரெஷனை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா அதோட ரிசல்ட் வந்து எப்பயுமே பூலியன் தான். அதோட டைப் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் ஆல்வேஸ் பூலியன். ஓகே, அதையே நம்ம வேறு மாதிரியும் பண்ணலாம். இப்போது print type of true is equal to type of true அப்படின்னு சொல்லி இப்படியும் டைரெக்டாகவும் கொடுக்கலாம். ஸோ டைரெக்டாக கொடுத்து ரன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள். டைப் ஆஃப் ட்ரூ அதுவுமே வந்து கிளாஸ் பூலியன் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இது வந்து ரொம்ப ஃபண்டமெண்டல். இப்போ இந்த கண்டிஷனல்ஸ்லேயே நம்மளுக்கு வந்து இன்னும் டீப்பராக போகணும். இப்போது இங்கே வந்து நம்ம ஒவ்வொரு தடையும் ப்ரோக்ராம் டைப் பண்ணி ஸ்க்ரோல் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு எடிட்டர் ஓப்பன் பண்ணுவோம். மேலேருந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே கூகுள் ஆன்லைன் பைத்தான் கம்பைலர் அதை ஓப்பன் பண்ணுவோம். இதில் அந்த onecompiler.comலேயே போயிட்டு ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆப்ரேட்டர்ஸ் கண்டிஷனல்ஸ் அதில் வந்து இப்போ ஆப்ரேட்டர்ஸ் பார்ப்போம். ஸோ ஆப்ரேட்டர்ஸில் நம்ம ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து நம்ம இப்போது ஏ ஈக்குவல் பி இது ஏற்கனவே பார்த்தோம் நம்ம. அதே மாதிரி ஏ நாட் ஈக்குவல் டு பி, அதாவது நம்ம num1 ஈக்குவல் டு num2 num1 நாட் ஈக்குவல் டு num2 அந்த மாதிரி பண்ணோம். அதே மாதிரி இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏ லெஸ் தேன் பியான்னு கம்பேர் பண்ணலாம், ஏ கிரேட்டர் தேன் பியான்னு கம்பேர் பண்ணலாம். அதே மாதிரி ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பியான்னு கம்பேர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அதுக்கு எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள் பார்ப்போம் இப்போது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கமெண்ட் அடிச்சிருவோம். ஓகே, ஸோ இது எல்லாமே இருக்குது. இப்போ ஏ ஈக்குவல் டு பி இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஏ வந்து 100ன்னு வச்சுக்கோங்க, பியும் 100ன்னு வச்சுக்கிட்டா இந்த இடத்துல வந்து ட்ரூவாக இருக்கும். ஏன்னா ரெண்டுமே சேம் நம்பர். இப்போ வந்து ஏ அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளும் பார்ப்போம். ஏ வந்து 100ன்னு வச்சுப்போம், பி வந்து 19 வச்சுக்கிட்டா அது வந்து ஃபால்ஸ். ஏன்னா ரெண்டு நம்பருமே சேம் கிடையாது. இப்போ இந்த இடத்துல அதே சேம் எக்ஸாம்பிள் ஏ ஈக்குவல் 100 பி ஈக்குவல் 100 அப்படின்னு வச்சுக்கிட்டா இந்த இடத்துல ஃபால்ஸ். அதே ஏ ஈக்குவல் 100 பி ஈக்குவல் 90 அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ட்ரூ. ஏன்னா இது ரெண்டுமே சேம் கிடையாது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி சேம். நம்ம என்ன செக் பண்ணுறோன்னா ஏ நாட் ஈக்குவல் டு பியான்னு பார்க்குறோம். இந்த இடத்துல ஏவும் பியும் சேம், அதனால் நாட் ஈக்குவல் டு கிடையாது, அதனால் ஃபால்ஸ்ன்னு சொல்லுது. இந்த இடத்துல பாருங்கள் ஏ 100 பி 90 இது ரெண்டுமே நாட் ஈக்குவல்ட்டா. இப்போ நாட் ஈக்குவல் டுவா அப்படின்னு செக் பண்ணோம் அப்படின்னா அது ட்ரூன்னு சொல்லும். இப்போ அடுத்தது ஏ 100ன்னு வச்சுக்குவோம், பி வந்து 90 அப்படின்னு வச்சுக்குவோம். அது வந்து என்ன வரும்னா ட்ரூ அப்படின்னு வரும், சாரி ஃபால்ஸ் அப்படின்னு வரும். ஏன்னா ஏ லெஸ் தேன் பி கிடையாது, ஏ வந்து கிரேட்டர் தேன் பி. இப்போ ஏ வந்து 19 வச்சுக்குவோம், பி வந்து 100ன்னு வச்சுக்குவோம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூ. இப்போது இதில் இன்னொரு கண்டிஷன் வைப்போம். ஏ ஈக்குவல் டு 100 பி ஈக்குவல் டு 100 இது என்ன வரும்? ஏ லெஸ் தேன் பியா? இல்லை, ஏன்னா ரெண்டுமே சேம் வேல்யூ, ஏ லெஸ் தேன் பி கிடையாது. அப்போது அது வந்து ஃபால்ஸ். இப்போ அடுத்த கண்டிஷன் பார்ப்போம். ஸோ அடுத்த கண்டிஷன் ஏ கிரேட்டர் தேன் பி. சேம் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்குவோம். ஏ ஈக்குவல் டு 100 பி இஸ் ஈக்குவல் டு 90.
இது வந்து ஏ வந்து 100, அப்போது பி 90 அப்படின்னா ஏ வந்து பியை விட கூட தான் இருக்குது. அதனால் என்னென்னா இது ட்ரூ, இந்த கண்டிஷன் ட்ரூ. அடுத்தது ஏ ஈக்குவல் டு 90 அப்படின்னு எடுத்துக்குவோம், பி ஈக்குவல் டு 100. இப்போ ஏ கிரேட்டர் தேன் பியா இந்த கண்டிஷனில் கிடையாது, ஏன்னா ஏ வந்து 90, இதை விட சின்ன வேல்யூ. அப்போது அதுக்கு என்ன வரும்னா ஃபால்ஸ் அப்படின்னு வரும். இப்போ அது ரெண்டுமே சேம் வேல்யூ கொடுப்போம், ஏ ஈக்குவல் டு 100, பி ஈக்குவல் டு 100. நம்ம என்ன கேட்டிருக்கோம், நம்மளுடைய கண்டிஷன் என்னது, ஏ கிரேட்டர் தேன் பியான்னு கேட்டிருக்கோம். ஏ கிரேட்டர் தேன் பியா கிடையாது, ஏன்னா ஏவும் பியும் ஒரே வேல்யூ. அப்போ என்ன வரும்னா இதுவும் ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி. இப்போ பாருங்கள், ஏ ஈக்குவல் டு அதே வேல்யூ எடுத்துக்குவோம், ஏ ஈக்குவல் டு 100, பி ஈக்குவல் டு 90. ஏ லெஸ் தேன் பியா இல்லை, ஏ ஈக்குவல் டு பியா அதுவும் இல்லை, அப்போது ஃபால்ஸ். அடுத்தது ஏ ஈக்குவல் டு 90, பி இஸ் ஈக்குவல் டு 100. ஏ லெஸ் தேன் பியா ஆமாம், அப்போது ட்ரூ. அடுத்தது ஏ ஈக்குவல் டு 100, பி ஈக்குவல் டு 100. ஏ லெஸ் தேன் பியான்னு பார்க்குறோம், ஏ லெஸ் தேன் பியா இல்லை, ஏ ஈக்குவல் டு பியா ஆமாம், அப்போது இது வந்து ட்ரூ. இப்போ அடுத்தது ஏ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு பி. இந்த இடத்துல ஏ ஈக்குவல் டு 100, பி ஈக்குவல் டு 90. ஏ கிரேட்டர் தேன் பியா ஆமாம், ஸோ ட்ரூ. அடுத்தது ஏ இஸ் ஈக்குவல் டு 90ன்னு வச்சுக்குவோம், பி ஈக்குவல் டு 100ன்னு வச்சுக்குவோம். இந்த மாதிரி வச்சுக்கிட்டா ஏ கிரேட்டர் தேன் பியா இல்லை, ஏ ஈக்குவல் டு பியா இல்லை, அப்போனா என்ன ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு ஏ ஈக்குவல் டு 100, பி இஸ் ஈக்குவல் டு 100 இது மாதிரி வச்சுக்குவோம். ஏ கிரேட்டர் தேன் பியா இல்லை, ஏ ஈக்குவல் டு பியா ஆமாம், அப்போ ட்ரூ. ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட போதும், ஏ வந்து எதர் கிரேட்டராக இருக்கணும் இல்லைன்னா ஈக்குவல் டுவாக இருக்கணும். ஸோ இப்போது நம்ம அந்த கண்டிஷன்ஸ்லாம் பார்த்தோம். இப்போ அந்த கண்டிஷன்ஸ் வச்சு நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம 2 நம்பர் எடுத்துக்குவோம் எப்பயும் போல். num1 இஸ் ஈக்குவல் டு 100, num2 இஸ் ஈக்குவல் டு 100. முதல் இதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம், இந்த கண்டிஷனை செக் பண்ணுவோம், ஏ இஸ் ஈக்குவல் டு பியான்னு. print num1 is equal to num2 செக் பண்ணுவோம், என்ன வருது பாருங்கள், ட்ரூ. நம்ம அதை தான் போட்டிருக்கோம், ஏ ஈக்குவல் டு 100, பி ஈக்குவல் டு 100 இருந்தால் ஆன்சர் ட்ரூன்னு வரும்னு சொல்லியிருக்கோம், ட்ரூ வருது. இப்போது ஏ ஈக்குவல் டு 100, பி ஈக்குவல் டு 19 கொடுத்து பார்ப்போம். ஸோ 19 கொடுத்தா ரன் பண்ணுறோம், இப்போ பாருங்கள் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. நம்ம அதை தான் சொன்னோம், ஏவும் பியும் சேம் வேல்யூ கிடையாது. ஸோ சேமான்னு செக் பண்ணுறோம், num1 இஸ் ஈக்குவல் டு num2 அப்படின்னு செக் பண்ணோம் அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்னு வருது. இப்போது நாம் வந்து நெக்ஸ்ட் வேல்யூவுக்கு போவோம். ஸோ நெக்ஸ்ட் என்னது, ஏ நாட் ஈக்குவல் டு பி. அதுக்கு வந்து அகெயின் 100ல் ஸ்டார்ட் பண்ணுவோம், நாட் ஈக்குவல் டு. ஸோ இப்போ நாட் ஈக்குவல் டு அப்படின்னு செக் பண்ணுறோம். நம்ம சொன்னோம் ஏ 100, பி 100 இருந்தால் நாட் ஈக்குவல் டுவா இல்லை, ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னா என்ன, ஃபால்ஸ் தான் வரணும். கரெக்டாக வந்துருச்சு. இப்போது num2 19 கொடுப்போம், 19 கொடுத்தா 100ம் 90யும் சேமா இல்லை, அதுதான் நம்மளும் கேட்குறோம். num1 நாட் ஈக்குவல் டு num2 அப்படின்னு கேட்குறோம், ஆமாம் ரெண்டுமே சேம் கிடையாது அப்படின்னு சொல்லி ட்ரூ அப்படின்னு சொல்லி வருது. ஓகே, இப்போது நம்ம அடுத்த வேல்யூ பார்ப்போம். அடுத்தது ஏ லெஸ் தேன் பி. ஸோ லெஸ் தேன் பிக்கு என்ன பண்ணலாம், லெஸ் தேன் பி, num1 லெஸ் தேன் num2. ஏ 100, பி num1 100, num2 90 இந்த கண்டிஷனை செக் பண்ணுவோம். இங்கே என்ன, num1 லெஸ் தேன் num2 செக் பண்ணுறோம். நம்ம என்னது, num1 வந்து 100, num2வோட கூட இருக்குது, ஆனால் num2வோட கம்மியான்னு கேட்குறோம், இல்லை அதனால் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி வரணும். ஃபால்ஸ் வந்துருச்சு பாருங்க. இப்போ அப்படியே மாற்றி போடுங்க, num1ல் 90, num2ல் 100. ஓகே, ஸோ இந்த மாதிரி 2 வேல்யூ கொடுக்குறோம். இப்போ வந்து num1 வந்து num2வோட கம்மியாக தான் இருக்குது, அப்போ என்ன வரணும், இது ட்ரூ அப்படின்னு சொல்லி வரணும். ஸோ ரன் பண்ணி பார்ப்போம், ட்ரூ அப்படின்னு சொல்லி வருது பாருங்கள். இப்போது அடுத்து இன்னொரு வேல்யூ, ரெண்டுமே சேம் வேல்யூ கொடுப்போம், 100 100 அப்படின்னு சொல்லி. ஸோ ரெண்டுமே சேம், இதில் வந்து num1 லெஸ் தேன் num2 கேட்குறோம், லெஸ் கிடையாது, ரெண்டுமே சேம். ஸோ என்ன வரணும், ஃபால்ஸ் அப்படின்னு வரணும். ஃபால்ஸ் வந்துருச்சா, அதை தான் இங்கே சொல்லியிருக்கோம். இப்போது அதே மாதிரி ஏ கிரேட்டர் தேன் பியில் போவோம், num1 100, num2 90. இந்த இடத்துல கண்டிஷனை கிரேட்டர்னு மாற்றிடுவோம். ஸோ கிரேட்டர் அப்படின்னு சொல்லி மாற்றணும் அப்படின்னா num1 வந்து num2வோட கிரேட்டர், ஏன்னா 100 வந்து 90யோட கூட, அது ட்ரூ அப்படின்னு சொல்லி வந்துருச்சு.
இப்போ அதையே வந்து நம்ம இந்த கண்டிஷன் போவோம். A90 B100 அதாவது நம்பரை மாற்றிடுவோம். 90 இங்கே வந்து 100. இப்போது வந்து num1 வந்து num2வோட கூடையா இல்லை, அதனால் என்ன வரணும், ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி வரணும். வந்துருச்சா? இப்போ அடுத்தது A வந்து 100, அதாவது num1 100ன்னு வச்சுக்குவோம். ரெண்டையுமே 100 வச்சுக்கிட்டா num1 வந்து num2வோட கூடையா இல்லை, ரெண்டுமே சேமாக இருக்குது. அப்போ என்ன வரணும், ஃபால்ஸ் தான் வரணும். ஸோ ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம A லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பியை செக் பண்ணுவோம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த இடத்துல num1 100 num2 90 இந்த கண்டிஷனை செக் பண்ணுவோம். ஸோ num1 வந்து num2வோட லெஸ் கிடையாது, அதே மாதிரி ஈக்குவல் டுவும் கிடையாது. ரெண்டும் num1 வந்து கிரேட்டர் வேல்யூ, அதனால் என்ன வரணும், ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி வரணும். இந்த அவுட்புட் ரன் பண்ணுவோமா, வந்துருச்சு ஃபால்ஸ். இப்போது அப்படியே மாற்றி போடுவோம். இந்த இடத்துல 90, இந்த இடத்துல 100. இப்போ வந்து num1 num2வோட கம்மியா, ஆமாம் கம்மி, அப்போது ட்ரூன்னு வரணும். வந்துருச்சா? ட்ரூ. இப்போ வந்து ரெண்டுமே ஒரே வேல்யூ கொடுத்து பார்ப்போம். இதுலேயும் 100, இதுலேயும் 100. இப்போ num1 லெஸ் தேன் num2வா, இல்லை. ஆனால் num1 ஈக்குவல் டு num2வான்னு பார்க்குறோம். ஆமாம், ரெண்டுமே ஈக்குவல் டு. அப்போது லெஸ் தேன் கிடையாது, ஆனால் ஈக்குவல் டு. ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும். ரன் பண்ணுவோம். ட்ரூன்னு வந்துருச்சா? அடுத்தது A கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு B பார்ப்போம். ஸோ இதுலேயும் செகண்ட் நம்பர் 19 வச்சுக்குவோம். இப்போ num1 கிரேட்டர் தேன் num2வா, ஆமாம், ஏன்னா 100 அதோட கூட, num2வோட கூட. ட்ரூன்னு வந்துருச்சா? அடுத்தது 90, இது 100ன்னு மாற்றுவோம். இப்போ வந்து num1 கிரேட்டர் தேன் num2வா, இல்லை. சரி, num1 ஈக்குவல் டு num2வா, இல்லை, அதுவும் இல்லை. அப்போ என்ன வரணும், ஃபால்ஸ்னு வரணும். வந்துருச்சா? ஃபால்ஸ். ஓகே, இப்போ ரெண்டு வேல்யூமே சேம் வேல்யூ கொடுப்போம். நம்ம 100. ஓகே, ஸோ ரெண்டுமே ஒரே வேல்யூ கொடுக்குறோம். num1 கிரேட்டர் தேன் num2வா, இல்லை. ஆனால் num1 ஈக்குவல் டு num2வா, ஆமாம், ரெண்டுமே சேம். ரன் பண்ணுவோம். ட்ரூன்னு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, பூலியன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். எதர் ட்ரூ அல்லது ஃபால்ஸ் அந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதை வந்து நம்ம இப்போது பார்த்தோம். இதிலே வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக நம்ம வந்து அடுத்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து இதை வந்து கண்டிஷனாக நம்ம எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் உங்களோட தெரிஞ்சவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனல் நம்ம ஏஐ நோக்கிய ஒரு பயணத்தில் பைத்தான் ப்ரோக்ராமிங் கற்றுக்கிட்டே வரோம். ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம ஏஐ நெருங்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ பைத்தான் நல்லா கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஏஐயில் நம்ம புகுந்து விளாட்லாம். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் சைனிங் ஆஃப். ஓகே, பார்ப்போம். பாய்.